சென்னையில் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்சென்னை மக்களின் 17 ஆண்டு கால எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடற்கரை வேளச்சேரி வரை பறக்கும் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து வேளச்சேரி பரங்கிமலை இடையே 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை நீட்டிக்கும் பணிகள் கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. திமுக அரசு பதவியேற்ற பிறகு இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு தெற்கு ரயில்வேக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து ரயில்வே பணிகள் முடிவடைந்ததை அடுத்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்து அனுமதி அளித்தார். அதன்படி வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் ரயிலானது சென்னை கடற்கரையில் இருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு பரங்கிமலைக்கு காலை 6 மணி 5 நிமிடங்களுக்கு வந்து சேர்ந்தது. கடற்கரை பரங்கிமலை இடையே 43 ரயில் சேவையும், சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 2 ரயில் சேவையும், வேளச்சேரி பரங்கிமலை இடையே 3 ரயில் சேவையும் என இரு மார்க்கத்திலும் இன்று முதல் ரயில் சேவைகள் இயக்கப்படுகிறது. அதே நேரம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வில் ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சில மாறுதல்கள் செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்காலிகமாக ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் இந்த ரயில் நின்று செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளால் சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று வழித்தடமாக கடற்கரை பரங்கிமலை இடையான பறக்கும் வகையில் சேவை விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சென்னை மக்களின் 17 ஆண்டு கால எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இது ஃபர்ஸ்ட் டே சர்வீஸ் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்போவுமே அடிக்கடி மயிலாப்பூர் போவோம், ட்ரிப்ளிகன் போவோம், ரொம்ப சுற்றிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த சர்வீஸ் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மயிலாப்பூர் வழியாகவும் ட்ரிப்ளிகன் வழியாகவும் ஹைகோர்ட் போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால இன்றைக்கி வந்து இந்த சர்வீஸை வந்து எப்படி இருக்குது செக் பண்ணிருக்காக இதில் ட்ராவல் பண்ணிட்டு நான் ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த ரூட் போகிறனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மேபி நடக்கிற அங்கே எக்மோர் நடக்கிற ட்ராக் மெடிஸில் மேபி இந்த சென்ட்ரல் போகிறவங்களும் இதில் இறங்கி பயனடையலான்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய பல நாள் கனவு இன்றைக்கி நினைவாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து மயிலாப்பூர் வழியாக பீச்சு போகிறதுக்கு இப்போது இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து 20 நிமிஷம்னு போட்டிருக்காங்க. இனிமேல் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வண்டியை நம்ம கண்டிப்பாக இயக்கணும். ஆனால் இந்த வேளச்சேரி டு ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேங்கிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இங்கேருந்து கபாலீஸ்வரர் கோயில் போகிறதா இருக்கட்டும், இல்லை முண்டகன்னி அம்மன் கோயில், அதே மாதிரி அடையார், எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து தொடர்ந்து தொய்வாக இருக்கும்போது, பணி தொய்வாக இருக்கும்போது எங்கள் ஏரியா எம்எல்ஏ மாண்புமிகு அமைச்சர் அண்ணங்கிட்ட போய் நாங்கள் எங்களோட கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மூலியமாகவும் வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அண்ணன் விரைந்து சட்டசபையில் பேசி நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது.